அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ். அகமொழி விழிகள் படத்திൻ്റെ தயாரிப்பாளர். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று பெயர் கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரு வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சார். தேங்க்யூ. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் அது சிறு குறுனா மொத்தத்தில் அழிச்சு சொல்லிட்டு போட்டது என்ன இருக்குது? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமா அண்ணா? வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்தித்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டினா விசில் அடிக்கணும். இதை நீங்கள் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில். ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல. மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதாங்க என்னென்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவங்களை நம்ம தூக்கி விடணும். யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்கிறேன். தமிழ் சினிமா திரையுலகத்து இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்குறது உண்மை அதான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகிருக்கான். என்னோட அண்ணன் ராஜனை பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படியேப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வந்து நீங்கள் வச்சுருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமாக சொல்கிறேங்க, இவர் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்தமாரி அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா பாலும் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையே பேசிட்டு ஒன்றுமே புரியல. நீ யாருமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டைரக்டர் தனியாக, புருஷர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயினி. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டுருந்தாங்க. தெளிவாக பேசினாங்க. அவங்க யார்? தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இவ்வளோ வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவ்வளோ அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு. அது சுரேஷ் காமர் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லாமா அவர்? சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய பிடிச்சரு. அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியாவில் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேரோட பார்க்க மாட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் என்ன, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 100 படம் வருதுன்னா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. வேறு எந்த படம் வரல. இந்த குட் பேட் அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போச்சுமே அஜித் எப்போ கால்ச்சிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? இந்த அடுத்தது இப்போ நான் 1ஆம் ரேகன் ஒரு இவர் படம் வருது, ட்ரோனா அது சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் ஏன் பாருங்க, இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்குமா, அந்த படம் நல்லா இருந்தானே உட்காருவான். நீங்கள் சொல்கிறது திருச்சியில் 100 ரூபா சார். எங்கே அதான் சார் 200 90 போகும் சார். இல்லை சார் 200 தான் சொன்னேன் சார், வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்குக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறதா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான், எல்லாம் டிடிக்கே சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 ரூபா சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றத விட 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியுமா. இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிட்ற போதே 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சரு நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேம்மா. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட்னார். நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சராக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும். அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிவிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாது அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலைன்னா நீ படமே ஒழுங்காக எடுக்கல. 200 ரூபாய் சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதியில் வெளியே வந்துடுறான். நம்மளுக்கு தான் இப்போ நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த பார்த்தோம் படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் சில இது நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விடுங்க. இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி இதுக்கு பெருங்காலங்களில் சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரும் மார்கண்டையன் தான், உண்மையாக மார்கண்டையன், இவரும் மார்கண்டையன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அண்ணன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் கதாநாயகர் சார் சொல்லிட்டேன். இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் நான் சொல்கிறேன், டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பேசக்கூடாதுங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வண்ணன் உட்காந்துட்டு அப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வண்ணன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். தேவராய் சார் இருந்து முருகன் சார் எங்கள் எல்லோரும் நண்பர்கள் தான், பத்திரிகைக்காரங்க எல்லாருமே நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டரு, பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார்,
அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க. அவர் எங்கள் இயக்குனர் ஜாதி, அதனால் அவரை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகியை தள்ளி விட்டீங்களே ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்னோம் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு சுயநலம் தான், பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன். மாஸ்டர் முந்திக்கிட்டார் இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களை அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டில் இருக்கு. உண்மையாக சார் ரொம்ப அப்ரிஷியேட்டிவ். அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்கள் தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், உண்மையாகவே அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படி இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இண்டியா, ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும்போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம் நிச்சயமாக பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாகவே இதை நீங்கள் வந்து நான் பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அயல் நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் திரைத்துறை நலவாரிய உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்போ மானிய கோரிக்கையில் சட்ட அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த நண்பர் கேட்டார், மானியம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இப்போ மேடையில் வேணா சொல்கிறேன் உங்களுக்காகன்னு. அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகையாளருக்கும் நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து எங்களை தயாரின் சார், ஜாகுவார் மாஸ்டர், ஹரி, என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லேயுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல, அதில் நல்லா வர்றாங்க.
நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகம் தாண்டி அந்த பக்கம் வாங்க. ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி தஞ்சாவூர்லேயும் சரி. அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு தேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கலெக்ஷன்ஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாகிருக்கு. அதில் 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் த 25 கன்சர்ன்டு. மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்போ அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை, நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இது இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 40 நாளுக்குள்ளே முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம். எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும், அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லைம்மா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3.25 மணி நேரம். புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம்? ஸோ அதனால் அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ், மத்தியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷனை வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்றும் யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குகிறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்றைக்கி சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. ரொம்ப முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க், அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதிலே எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க, அப்புறம்
உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் ஒரு இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லார பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட இவர் பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுகிறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டில்ல. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேஷங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டு இருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ணல ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல. அந்த வந்தேன் அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷனாகி ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு வேறு யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3ஆவது நாள் அவர் சொன்னேன் எங்கே இருக்குது, நான் சொன்னேன் கேரளாவில் இருக்குது, நீ போகலையா கத்தருக்கு போகலையா, நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட்டு 3 மினிட்டு கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அதை எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரச ஜாக்குவார் தங்கத்தை அன்பு செழின்னு ஸ்ரீதரை எல்லாரையும் எல்லா சகோதரன் என்னுடைய மங்கை ஆயிரராஜன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. சரி கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடுது. செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது. அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பேன் எங்களுக்கு. எனக்கு அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார். அப்போவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே
ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் யாரு வரலையா? வெங்கடேஷா. சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொக்கேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ கொஞ்ச காலமாக லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும், அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறேன்னா அங்கே பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா. ஆனால் கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டிங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், படம் ஓடும். இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகாக இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கு. எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுகிறோம், தமிழில் பேசுகிறோன்னு தோணுச்சே, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்ஸெல்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தமாக வராது. இப்போ பாருங்க, அகமொழி விழிகள். அகம் மனசு, அகம்னா மனசு. இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள். இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆக அதில் என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனால் என்னமோ தெரில, எவனோ ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியை விட தமிழில் அழகாக வச்சுருக்கலாம். ஏன்னா ஹீரோ அஜித், அது வித்தியாசமாக இருந்தது, தப்பாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ மெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோவோ? யோ வாயில நுழையில போய நாக்கு சுளிக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போனவங்க, ஐயா இங்கிலீஷில் டைட்டில்லாம் வருதுயா, அதை மாற்றுற தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது வரலாமான்னு அவர் அழகாக யோசித்தா. எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதில் என்ன தெரியுமா பண்ணார்? மானியம் கொடுக்க முதல்ல 3 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா, தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது,
கிளாமர் இருக்கலாம், ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது. பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம்னு சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னதான் அப்ஜெக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்ஜெக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாதம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழில் வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும், அவளை எவனுமே அப்படி சொல்ல. எவ்வளோ படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷில் டைட்டில் வச்ச படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா? ஆக வேண்டுகோளாக வைக்கிறது, தமிழில் 1000 டைட்டில் இருக்குது, அழகான டைட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழனுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில். எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கும் என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், பெரிய பேர் 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 டைரக்டருக்கும். நான் ஒரு மலையாள படம் பண்ணும்போது ரோட்டில் போகக்கூடிய ஒரு சிங்கர், அதாவது தெருவில் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது அந்த பாடகன் இவரோட ஃப்ரெண்டாக இருந்தது. சரி, நான் என்ன சொல்லிட்டு ஏஷியாநெட்டோட ஒரு ப்ரோக்ராமில் சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாடகரை நான் ஒரு பாட்டு பாட வைக்க போகிறேன் என்னோட மலையாள படத்தில்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் அந்த மலையாள படத்தில் பாட வச்சேன். அப்போது ஒரு மிகப்பெரிய மேட்ரு என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அந்த ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுலேருந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் ரொம்ப ஏழையாகி தெருவிலெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அருமையாக பாடுவாங்க. இவருக்கு அந்த பாடலை கற்றுக் கொடுத்தது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். அப்போவே நான் நினச்சிட்டேன், இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு தான் இந்த அகமொழி விழிகள் ஒரு பாட்டை இவர் பாட வச்சதும் அந்த லவ் சாங் பாடி இருக்கிறது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு தமிழ் பேச முடியாது, தெரியாது. மலையாளி தான். நான் சின்ன மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கேரளாவில். நிறைய வேதிகளில், சின்ன வேதிகளில் மியூசிக் ப்ரோக்ராம்ஸு செய்திருக்கார்கள். பட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் மூவி. ஃபஸ்ட்டு சாங் இங்கே கிடச்சாச்சு. அந்த சசீந்திர சார் எனக்கு கடவுள் மாதிரி. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட சசீந்திர சார் என்னோட ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒரு சான்ஸு தந்தாச்சு. அது பெரிய நன்றி, எல்லாருக்குமே பெரிய நன்றி. சாங் லவ் சாங் நல்ல உங்களுக்காக.
என்னுயிரின் உயிரறியும் உயிராகும் நீயே, அகமொழியில் இருவிழியும் ஒளியாய் கண்ணே நீ, சிந்தூர செந்தாடி செவ்வான நிலா, புதுமழையில் தமிழொழுகும் காவேரி நீரேவா, புனிதமானதோ உனை அறியாமே இந்த மௌனம் தேடுதே விழிகளில் காதல் பூமொழியோ, ஜீவனிலாய் என் அன்பே என் சுவாசமே, ஜீவனிலாய் என் அன்பே என் சுவாசமே. நன்றி. அப்புறம் சார் பேசலாமா? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அகமொழி வெளிகள் திரைப்படத்தின் எனது மதிப்புக்குரிய இயக்குனர் சச்சீந்திர கே சங்கர், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரைப்படத்தின் நடிகர் அவர்களுக்கும், இன்று பேரரசு ஏன்னா சாரோட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இன்று அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துவது எனக்கு வயதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனது மதிப்புக்குரிய இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனது சினிமா ஆர்வத்தை கண்டறிந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம், நேரில் வர சொல்லலை. ஒவ்வொரு ஆடிஷனாக நான் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கிறேன். சாரை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெளிகள் தான் என்னை ஒரு நடிகனாக வந்து என்னை இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக வர சொல்லி என்னையும் நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடை வந்து எனக்கு 3வது மேடையை வந்து நான் ஏறுறேன். இந்த மேடையிலையும் எனக்கு தயாரிப்பாளர் அவர்களும் சச்சீந்திர கே சங்கர் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் பேரரசு சார் அவருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி சினிமாவில் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு தன்னம்பிக்கைக்கும் எனது மதிப்புக்குரிய சச்சீந்திர கே சங்கர் அவர்கள் வர சொல்லி அழகாக நடிக்க வச்சு, எங்கே போனாலும் எந்த படப்பிடிப்புக்கு போனாலும் ஒன்றே தான் யாரையும் கூட்டி போக மாட்டேன். காலையில் கும்பகோணத்தில் கிளம்புனா சாயங்காலம் வந்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ எனது இயக்குனர் காதலிக்கிறேன், இந்த சினிமாவை காதலிக்கிறேன், உங்கள் அனைவரும் காதலிக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு வணங்குகிறேன். நன்றி. என் மனதிற்கு கொடுத்த மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தருணம். அந்த தருணமே என்னுடைய பொக்கிஷம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை ஒரு முறை கூட சொல்கின்றேன். பேரரசு சார், அதேபோல் கேராஜன் சார், ஜாக்கவர்த்தங்க சார், ரிச்சி ஸ்ரீதர் சார், செல்வன் சார், அன்பு செழியன் சார், இவங்களெல்லாம் என்னுடைய இந்த படத்துக்கு நம்ம படம் மாதிரி என்ன நினைச்சு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன் சார். மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை, அரசியலை, ஒரு மனிதனை எப்படி ஒரு நிலைமையிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஆளாக்குவதோ அதுவே பிரஸ் மீடியா தான். அந்த பிரஸ் மீடியா இருந்தால் தான் ஒரு மனிதன்
4 பேரை தெரியும், 5 பேரை தெரியும், 100 பேரை தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த ப்ரெஸ் மீடியா தான். அந்த ப்ரெஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அகமொழி விழிகளால் வணக்கத்தை சொல்கின்றேன். என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம எல்லாரும் பேசிட்டு அந்த மேட்ரெல்லாம், அந்த மேட்ரு பேசும்போது எப்படின்னா, ஒரு 26 பேர் நம்ம இந்த இந்தியா மண்ணிலிருந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க. அது ஒரு கேள்வியாக, அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்குள்ளேயும் ஆணியை தரைக்கும் விதத்தில், அந்த கிறிஸ்து தேவனோட இருக்கையில் வந்து ஆணி இருக்குல்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ள தரைக்கும் விதத்தில் தான் அவங்க நம்ம விட்டு போயிருக்கு. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து அந்த அவங்களோட ஆத்மாக்காக மௌனாஞ்சலி செலுத்துங்கள்.